With a huge round of applause, let's welcome Harris Jayaraj அவர்கள் மற்றும் ஜெயம் ரவி அவர்கள் onto the stage. Come on. So, okay கொடுத்துடலாம் சார். ரெண்டு பேருமே முக்கியமான நபர்கள். ரெண்டு பேருக்கு கிட்டயும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரிஸ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். அதாவது ஹிட்டான சாங்ஸ், ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லா விஷயங்களுமே கொடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி சார் இப்படி இருக்கீங்க? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், திரைத்துறையில் இருக்கும் பூமிகா, பிரியங்கா மோகன், ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள், ராஜேஷ், அப்புறம் எல்லாருமே ரொம்ப வணக்கம். எல்லாவற்றுக்கும் மேலும் எங்கள் ஃபேன்ஸ், ரசிகர்கள் வணக்கம். எஸ், நீங்கள் கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போதே எல்லாம் ரசித்து நிறைய வாட்டி கேட்டு போதும் போன்ற அளவுக்கு கேட்டு பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஆடியோ படத்துக்கு நான் இன்னொரு முடிவு தேய்ச்சி அதே மக்கள் சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி கேரக்டர் நான் லூப் ஓட்டு சொல்லுவாங்க. படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் போயிட்டு So, but I'm here after that. I'm enjoying இந்த இசை சத்தம் இருக்குல்ல, மக்களுடைய நரபோஷம், அதான் நான் அப்புறம் ஃபேன் ஆயிடுவேன். மாட்டு கிடையாது. ஓகே, சூப்பர் சார். சரி, இந்த வண்ணாமஷி சாங் வந்து பண்ணும்போது எந்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் நீங்க கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும், பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்க? கண்டிப்பா நினைச்சேன். 100% நினைச்சேன். இந்த பாடல் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல். ரெண்டாவதா ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த பாடலுக்கு தனியாக தூக்கி வச்சுக்கணும். ஆனால் ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, இந்த படத்தோட கேரக்டர், இந்த பாட்டில் வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டர். ஆமா. ஆனா எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, பின்னாடி நம்ம பேசுவோம், அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம். எனக்கு இதுல ஆனா ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வரணும். ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள் கிட்ட போகுது, வெள்ளிக்கிழமை காலையில தெரியறது இல்லை. எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும். அப்ப என்ன யோசிச்சேன், ஸோ இதை வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன். ஸோ படம் கண்டிப்பா தியேட்டருக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துடணும். அப்புறம் படம் கொண்டு போவாங்க. நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் 5 ஷோ தான் வாய்ஸ் இருக்கும். 2வது வர எந்த படம் இருந்தாலும் எடுத்துருவோம். நம்ம பார்த்துருக்கோம், பெரிய படம் கூட இருக்காது. ஸோ நான் தியேட்டர் வச்சிருக்கனால நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை நினைக்கிறாங்க. ஏன்னா 120 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. சத்தியமா சொல்றேன், பாட்டுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் அது நல்ல படம், சுமார் படம், உள்ளுக்குள்ள வந்த படம், இல்லாட்டி ஓடிடியில பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மக்காமிஷின்ற சாங்கு அதை திட்டமிட்டு பண்ண படம். அதை பத்தி பின்னாடி பேசுறேன். ஓகே சார், மக்காமிஷி சாங் வந்து ப்ளே பண்ணும்போது நீங்க கண்டிப்பா ஒரு 2 மொமெண்ட் அப்படியே நீங்க ரசிச்சு ப்ளே பண்ணி நீங்க கம்போஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ எங்களுக்காக ரவி சார் கூட அப்படியே லைட்டா 2 மொமெண்ட் பண்ணீங்கன்னா, இது வரைக்குமே ஹாரிஸ் சார் எங்கேயுமே டான்ஸ் ஆனது பார்த்தது கிடையாது, மியூசிக் பண்ணதும் பாட்டு பாடுறது மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ எங்களுக்காக அடுத்த வீட்டுக்கு கணேஷா? இல்ல சார், இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. இது உண்மையாலுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. எவ்ரிபடி என்ஜாய்ட் இட், ரைட்? இந்த மேடையில நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ஒரு டான்சராகவும் பரிமாணம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க இருக்கும்போது நீங்க கூட ஆடுவீங்க சார். ஆடி இருக்கேன் சார், ஒரு ரீல் அதில் ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் சார் காமிச்சாங்க, வந்து நான் காமிச்சேன் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஆட தெரியாதவங்களும் வந்து ஆடணும் அப்படின்னு ஆசை தோணும் உங்களுடைய பாடல்கள் கேட்டா. தேங்க்யூ வெரி மச். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ நம்மளுடைய நாயகன் ரவி சார் பேசுறதுக்கான நேரம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி ப்ளீஸ். அதுக்கப்புறம் முக்கியமா என்னோட ஒவ்வொரு பிரதருக்கும் வணக்கம். நீங்க கொடுக்குற எனர்ஜியில தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது.
ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாலும் நீங்க வந்தப்ப என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அதே எனர்ஜி இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கு முதல் படத்துல என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ என் கடைசி படம் வரைக்கும் அதே எனர்ஜி நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கிடைச்சி சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. அத நீங்க இல்ல ஒருத்தர் சொல்லுப்பா, ஒருத்தர் கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? அவங்க சொல்றீங்க என்னது சார்? என்ன சொல்றீங்க? கொஞ்சம் இசுக்கு இதுதான் கேட்கிறது. செஸ் ஆட சொல்றாங்க. செஸ் ஆடவா? செல்ஃபி எடுக்கணுமா சார்? செல்ஃபி போட்டோ செல்ஃபி எடுக்கணும். எப்படியாவது அனுப்பிச்சு விட்டுருங்க. கண்டிப்பா சார். பேசிட்டு எல்லாமே பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாங் பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? முதல்ல நீங்க எல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அப்ப ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுத்தி ஆடுவான்ல, அப்ப எனக்கு சரியா வரல. என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல, அப்படி சொன்னது தாங்கவே முடியல. ஒரு 2 நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். 2 நாள் கழிச்சு அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தான். அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன். கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி போனேன். அதனால எப்பவுமே உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையா. நான் முதல் படத்துல இந்த அண்ணா சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது இல்லாம மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்தை மாதிரி இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன், அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம், வேற எதுவுமே இல்லை. அண்ட் உங்க எல்லாருக்கும் இந்த விழாவில் என்ன விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார் அவர் வந்து உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார். இந்த இடத்துல வந்து டைட்டில் பத்தின உண்மையை சொல்லியிருக்கிறது சார். நான் தான் டைட்டில் கொடுத்தேன், பிரதர் டைட்டில். நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார், நீங்க சொல்லல. பரவாயில்ல சார். உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில். ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். இல்லை அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஹீரோயிக்கா போகலாம் அப்படின்னா இது ஹீரோயிக்கான படம் இல்லை சார், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும். அப்போ என்னதான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார் சார். இப்போ என்ன சொன்னீங்க? என்னதான் வைக்கிறது பிரதர், நல்லா இருக்கு சார் அப்படின்னு. என்னதான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு சார், பிரதர் சார் அப்படின்னு. ஏன்னா எங்க டீம்ல ஒவ்வொருத்தரும் நாங்க சுந்தர் சார், ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம். அதனால இந்த டைட்டில் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் டீம்ல கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகா இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிகா அக்கா, அவங்க தான். ஏன்னா அது வந்து பல வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்கள 1% கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம். எப்பவுமே அந்த புன்னகை, அந்த அழகு எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பூமிகா மேம் வந்து அக்காவா நடிக்க போறாங்க. எல்லாரும் கத்துனாங்க, என்ன யார் அக்கா, அவங்கள அக்கா வாக்கிலியா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. இதே மாதிரிதான் என்னை வந்து எம் குமரன் படத்துல நதியாம மேடம் வந்து அம்மாவா நடிக்க போறாங்க எனக்குன்னு சொன்னப்ப பயங்கரமா கத்துனாங்க என்ன. பட் இந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி. அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல. நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடைச்சது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கம்பேனியன்ஷிப். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அக்காவை பற்றி வந்து சார் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்க வந்து எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் நாங்கள் வச்சிருக்கோம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா பெண்கள் நாங்கெல்லாம் வந்து பிரதர் அப்படின்னு வந்து கண்டிப்பா கூப்பிட போறது கிடையாது.
பட் உங்களை வாய் நிறைய பிரதர்னு கூப்பிடக்கூடிய உங்களுடைய சிஸ்டரை வந்து இப்ப கூட போறோம். உங்களுக்கான சர்ப்ரைஸ். லெட்ஸ் வெல்கம் விஜயலட்சுமி மேம். எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல, ரவி சாருக்கு உண்மையாலுமே ஒரு சிப்லிங் சிஸ்டர் இருக்காங்க. சோ இப்போ இந்த இசை வெளியீட்டு விழால we are so happy அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு நாங்க கூட்டிட்டே வந்திருக்கோம். So here we have sister விஜயலட்சுமி மேம். So yes, அவங்க நடிக்கிறாங்க. யார் அந்த விஜயலட்சுமி பார்த்துட்டே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். How is this surprise? பியூட்டிஃபுல்லான கிஃப்ட். இது வரைக்கும் ஆக்சுவலி மேம வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. பட் இட்ஸ் so lovely to see you here along with ஜெயம் ரவி சார். இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு. இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள்? நாங்க மறைச்சு வைக்கல, பாதுகாத்து வச்சிருந்தோம். ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான், வேற எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்டு தான். அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து பொம்மைக்கு அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காப்பி டம்ளரில் வந்துட்டு நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் ரெண்டு பேரும். ஸோ தலையாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க, அவ்வளோதான். அது எப்பவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, சார் பேசுறது வந்து கேட்டிருக்கோம். பட் உங்க கிட்ட கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு நிறைய விஷயங்கள். மேம் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்து சார் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சொல்லுங்க எப்படி இருக்கு சாரோடைய ஆடியோ லான்ச் நீங்க பகிர்ந்துக்கிட்டது? ரவி நல்லா இருக்கு, நல்லா பேசுறீங்க. நீங்க எப்பவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படத்துல வந்து உன்னை பழைய ரவியா பார்க்குறோம். ஒரு சம்திங்லயோ சந்தோஷ் பிரமணியோ பார்த்த வகையா இருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு பார்த்துருக்கு. ஆஃப்டர் ஏ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுல பயமா பேசுவாங்க, சும்மா அப்படியே சார் நீங்க உசுப்பேத்தி விட்டீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் இல்ல கேட்கணும். வேணும் மேம். ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சார் பத்தீங்கன்னா என்ன சொல்லுங்க? ரவிக்கு அக்காவா இருக்காது ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம் தான். ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமா கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான், அக்கா தம்பி மாதிரி தான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரண சாதாரணம். அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும், எப்பவுமே பாசமும் வரும். எல்லாரும் மாதிரியும் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சார் பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ யாருமே சார் இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அவ எங்களுக்காக ஒரு விஷயம். ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நக்கி சார் சொன்னாங்க. பட் அது மாதிரி ப்ரொஃபஷனல் இல்லாம இல்ல, அதுதான் அவர் சொல்லி கொடுக்குறது. இதை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாம் சொல்ல சொன்னா அது சொல்றேன். சொல்லு, நிறைய இருக்கு, ஏதோ சொல்லு. He is a very sentiment person. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுங்களா? ஏதாவது பாசமா ஏதாவது சொல்லுங்க. ஓகே, இப்ப வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சிட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல, அண்ணா தம்பி தான் இருக்காங்க. ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்றத விட தங்கச்சின்னு சொன்னா ஒன்றும் பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் எனக்குமே. அதனால அக்காவை விட ஆக்சுவலா அவன் தங்கச்சி தான் நான் இன்னும் சொல்ல போனா. பிரதருங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு அவன் அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன். அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ற விஷயம். என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமா தான் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். பிகாஸ் எப்பவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சோ இந்த ஒரு தருணத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க ரெண்டு பேர் மேடையில இருக்கீங்க. We like to welcome Mohan Raja sir also onto the stage to make it even more special. இந்த மேடையில இந்த மூணு பேரும் சேர்ந்து பார்க்கறதே அப்படியே கண்கூட விஷயம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க போகுது. Wonderful to have you all. Thank you. Thank you very much ma'am and thank you very much sir. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்க எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய தங்கை பத்தி. தங்கை தானே? தங்கை தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதான் எல்லாரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடம் போட்டு போனாங்க. எல்ட்ரா எங்கரா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க.
அந்த மாதிரி ரோல் ரிவர்சல்ஸ். ஓகே, பட் நீங்க வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர் தானே மேம்? ஓகே, ரெண்டு பிரதர்ஸ்க்குமே முடியல அப்படின்னா நீங்க எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க? வைத்தியம் பார்க்கறது ப்ராப்ளம் இருக்கும்போது யூஸ்வலா எல்லாரும் பார்க்க வேண்டியதான். I'm a dental surgeon. So dental surgeon. ஓகே, நிறைய பல்லெல்லாம் முடிக்கிறீங்களா உங்களுக்கு? சின்ன வயசுல பல்லு உடைச்சிருக்காங்க. ஓகே, அதுக்காக படிச்சு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் ஒட்ட வச்சிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகே, நல்ல மனுஷி. ஓகே, thank you very much sir. Thank you ma'am. Thank you for joining. Please kindly be seated. So Haris sir and Jayam Ravi sir ரெண்டு பேரும் மேடையில் இருக்காங்க. அழகான நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியாச்சு. But one question to you sir. ராஜேஷ் சார் கூட வந்து ஒர்க் பண்ற வாய்ப்புகள் முன்னாடியே கிடைச்சிச்சு, பட் அது அமையல அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க. But how did this happen? ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அவரு ஒரு 2-3 லைன் சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணாம்னு சொல்லிட்டே இருந்தேன் நான். அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு. அண்ட் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் காமெடி ஃபில்ம் எடுக்கிற ஒரு டைரக்டர்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் எமோஷனல் ட்ராமா, இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். அப்படிதான் அது அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அதில் ஒரு பாட்டு சொல்லு மச்சி ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்னைக்கும் மீம்ஸ் அது போயிட்டு இருக்கு. தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும், அதாவது நீங்கள் பாஸ்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும், அவன் மாறவே மாட்டான். அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடனரியா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர். அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைன்ல பண்ணாரு, எனக்கு கேரக்டர் ஓரியன்டா பண்ணாரு. அண்ட் அது நிச்சயமா நல்லா வரும்னு தோணுச்சு. அப்படிதான். சூப்பர் சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஓவர் டு ஹாரிஸ் சார். புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அதை வந்து பாடல்கள்ல கொடுத்து எங்களுக்கு அது ஒரு ட்ரீட்டா கொடுத்துருக்கீங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்றதுல நீங்க வந்து பேர் போனவர். How is that happening? நீங்க எப்படி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி எடுக்கிறீங்க? Before going to that, I need to thank singers in this album. Okay. So இந்த படத்துல பாடல்கள் பாடிய மதுஸ்ரீ அவர்கள், கார்த்திக், சுனிதா சார் எல்லாம் பாடிருக்காங்க. அதோட ஒரு 3 புதிய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்திருக்கிறேன். ஒன்று வந்து ஸ்டீஃபன் ஜஹாரியான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட், அவர் சிங்கர். நாங்கள் மலேசியாவில் ஷோ பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன். அவர் குரலுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது. அதில் என்னுடைய ஃபேவரட்ஸ் அந்த படத்தில் ஒரு அப்பா சாங் இருக்கு. ஸோ அந்த பாடலை ரவிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்காரு. அப்புறம் 2வது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர், இந்த அமுதா பாடலில் கார்த்திகோட பாடினாங்க. நான் இந்த பாடலுக்காக புது குரலை தேடிட்டு இருக்கும்போது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரலை வந்து என்கிட்ட கேட்டேன். ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலிமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க. அவங்க டேலண்ட்ஸ்லாம் வச்சுப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம். நான் சொன்னேன், அந்த ஜெயிச்சவங்களாம் வேணாம், ஆனால் ஃபைனல்ஸ் போன 5 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேற இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் பண்ண 5 பேருமே நினைக்கணும்னு சொன்னாங்க, வெற்றி பெற்றவங்க மட்டும் இல்லை. ஸோ அந்த 5 பேரில் தோத்து போன ஒரு பொண்ணு, இந்த குரல் ரொம்ப மழலையா இருக்கு, சின்ன பொண்ணுமா இருக்கு, இந்த பொண்ணு வர சொல்லுங்க. அந்த பொண்ணு வந்தாங்க, அவங்க அம்மாவோட. பட்டாஷா உண்மையிட்ட குழந்தை தான், 13 வயசு பொண்ணு. உடனே எனக்கு இதனால சின்ன சங்கடம், ராஜேஷ் இந்த குழந்தைய வச்சுட்டு டூயட்ஸ் நாங்க சார் நான் பாடுறேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன். அப்புறம் பாரதியும் கேட்டாங்க, அவங்களுக்கு அந்த பாடல் எழுதிட்டாங்க. அவதான் அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையும் என்னங்க ப்ரொஃபஷனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் எப்போ பிரியமன் சைடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்க 13 வயசு பொண்ணு அப்படின்னு அம்மா தான் பாடிடுச்சு ஒரே நல்ல. ஸோ இன்னைக்கு அந்த நீங்கள் கேட்பீங்க எல்லாரும், ஹோப்ஃபுல்லி லவ் லைக் இட். தென் 3வது புதிய சிங்கர் பால்டபா. அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம். நீங்கள் ஏதாவது ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்கிறீங்க. அவருடைய
காமெடி சென்ஸ்ல எல்லாமே இருக்கு. பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்கு, அந்த ஒரு அம்பி முகம். அண்ணியில தான் பார்த்துருக்கீங்க, அம்பியை பார்த்ததில்ல. அவர் பாசங்கிற பாசங்கள்ல அந்த ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது. எனக்கு எப்பவுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமா இருக்கு. ஃபேமிலி டேப் பண்ணி நம்ம கழு வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட், அதை இந்த படத்துல ஒரு கரெக்டா கையாண்டிருக்காரு. ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு கரெக்ட், ஆஹா இதுதான் இதுதான் இந்த டைரக்டர். நம்ம எல்லாரும் காமெடி டைரக்டரா பார்த்துருக்கோம், ஒரு கண்ணாடி எல்லாம் ஃபுல் காமெடி. பட் இந்த படத்துல பயங்கர எமோஷன். எனக்கு என்னன்னா அந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியா வந்த படம் ஃபேமிலி ஃபிலிம்னா அது விஜய் சேது. அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சிட்டியில் பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு எப்படின்னா அது வாரக்கணக்கில் ஓடும் சொல்லுவாங்களே, ஒரு படம் 80% ஓடும், 100ல வந்து 75, 80 போயிட்டே இருக்கும் ஒரு படம் இது. இந்த படத்துல எனக்கு ஒரு துணலான ஒரு பாடல் வேணும், ஆடியன்ஸ் முன்னாடி பேசுன மாதிரி கொண்டு வரணும் போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் கிளம்பும் போது யூடியூப்ல ஒரு சிங்கர் அனுப்பிச்சாரு ஒரு லிங்க். நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டோடனே இந்த குரல் நல்லா இருக்கான, நம்ம பண்ற பாடலுக்கான குரல் இல்லையேன்னு போது உங்களுக்கு தெரியல, யூடியூப்ல சாங் முடிஞ்சோம் அடுத்த இன்னொரு பாட்டு வரும், அதுவே சஜஸ்ட் பண்ணிடுறோம். அதில் தான் இந்த பையன் பால்டாப்பா வந்துச்சு அனீஸ்ன்னு சொல்லிட்டு, இது யாரான்னு சொல்லிட்டு ஐ ஐ ஐ அடாடாடா இந்த குரல் நல்லா இருக்கு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி யூடியூப் தான் அது. ரெண்டாவது சரி இந்த பையனை வர சொன்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர், அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலம் கூட்டு வந்தார் ராஜேஷ் இருந்தார். உடனே சார் எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார், நான் பொண்ணு டியூனிங் கம்போஸ் பண்ணேன். உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில் பாடி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வரேன்னு அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங். அப்புறம் ராஜேஷும் அவர் உட்காந்து இந்த மக்காமிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க. நான் நினைச்சேன் இந்த ஒரு மக்காமிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம், ஒரு சேப்பாக் ஆந்தம், ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது உள்ள ஒரு பிளேயர். அண்ட் அந்த வார்த்தை கேட்கும் போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடைச்சிருச்சு, இந்த படத்துக்கு 2வது டைட்டில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் இவர் ஆடின டான்ஸு. இன்னொரு பாட்டை நீங்கள் ஆடணும், ஸோ அதான் இவருக்கு நீங்கள் அவ்வளோ அருமையாக ஆடி இருக்காரு. எல்லாரும் அந்த ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. அண்ட் that made that impact. So I thank Parvati, Tamarai for wonderful contribution and Rajesh, Sundar அவர்கள். ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் தகப்பன் ஃபார் த ஃபில்ம். ஸோ அண்ட் எஸ் ஜெயம் ரவி அமேசிங் திங். கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு. தேங்க்யூ. மகாமிஷி சாங் பத்தியும் நிறைய விஷயங்கள் படத்தை பத்தியும் சுவாரஸ்யமா ஹாரிஸ் சார் இவ்வளோ நேரம் வந்து பேசுனாங்க, எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது. பட் இட் வாஸ் சோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார். தேங்க்யூ வெரி மச். பேசுறீங்களா சார் ஒரு சில வார்த்தைகள்? கண்டிப்பா நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஐ மீன் அவர் வந்துட்டு இவ்வளவு பேச மாட்டாருன்னு தெரியும், இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்னைக்கு தான் எனக்கு வந்து தெரியுது. சார் had fun dancing with you and இது more than fun, working with you is amazing because எங்கேயும் காதல் மாதிரி இன்னைக்கும் வந்து சவுண்ட் செக் போறதுக்குலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டா இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்றாங்க இன்னைக்கு. அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பிரதர்ல வந்து மகாமேஷி வந்து எனக்கு லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்கா என்னைக்குமே எனக்கு இருக்கும், என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும் நான் நம்புறேன் நான். அண்ட் அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்ப அண்ணன் யாருன்னு தெரியாது. அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர், அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிம்ல அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவரு. அதுதான் இன்னைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். ஆல் தி பெஸ்ட் சார் லைஃப்ல. தேங்க்யூ. இந்த மேடை சரியான இடம். ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன், பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. என்னை முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலை படத்துல கிடையாது, அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் தான். அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிம்ல 1993 or 4 நினைக்கிறேன், கரெக்டா? நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயரா இருந்தேன். அவங்க ஃபாதர் எடிமோன் சார் எனக்கு தெரியும், அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன், ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்குல பண்ணுவேன். அப்போ ஒரு பழக்கத்துல ஒரு மகன் இப்போதான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சு. இவரும் பாஸ்கர் வந்தீங்க, ஒரு அருமையான அப்பயே அவர் தெரிஞ்சது இஸ் கோயிங் டு பி ப்ராமிசிங் டைரக்டர். நானும் வந்தேன் சார், அப்போ இப்படி இருந்தேன் நான். சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் புதுசா கேட்காம நீங்க வந்து சூப்பரான கான்டெக்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ.
Yes. I would like to thank everybody Yeah, for please the go ahead. opportunity they gave Okay, me. okay. Starting from Rajesh sir, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்க பண்ணணும். அண்ட் பிரியங்கா மோகன் அவங்களுடைய கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ப்ளூபர்ஸா மட்டும் இல்லை, அதை நம்ம யூடியூப்ல எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷன்ல ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய இருக்கு. அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேர்ல வந்துட்டு ரொம்ப அழகா பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்னா பார்த்தோம் ஊட்டியில. ஸோ அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸை. கீழே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு எல்லாரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டா இருந்தா கூட அதை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷன்ல வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க, மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க. அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல வந்து புஃபேல இதுல எடுத்துட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, சீப்பா இதுவா, ஐப்ரோ இதுவா, லாஷஸா, ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் உண்மையாவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சது அது உங்ககிட்ட. அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது. அவரோட 3 படம் எனக்கு 3 வருஷம் மேல எனக்கு அவருடைய பழக்கம். எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்கள்ல. லொகேஷன்ல ஷிப்பெல்லாம் நாங்க பிடிச்சி ரிவர்ஸ்ல போட்டு வந்தோம். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது, சுந்தர் சாரால மட்டும்தான் முடியும். அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதரா நான் வந்து வேண்டி பேசுறேன். அண்ட் இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும். அடுத்த படமும் நம்ம சிறப்பா பண்ணுவோம். நம்மளுடைய 3rd film. Thank you for being that brother to me. And Suma ma'am, thank you for coming. Thank you so much. Sweet of you to come. நட்டி சார் அப்படின்னா என் படத்துல நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க, இல்லைண்ணா இல்ல காமெடி பண்ணுவாரா இல்ல, ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட. நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவரு. அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார். அது எப்படின்னு தெரியல, நீங்க கேமரா பின்னால இருந்து பாக்குறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது. அது சொல்லாம நீங்க வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் அதை கற்றுக் கொடுங்க. நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ ஸோ மச். ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திரால வந்து பெரிய நடிகர். அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். நமக்கு ஒரு 80% வரும். அதனால அவர்கிட்ட பேசணும், சார் உங்க ஃபேன் சார் நல்லா பண்றீங்க சார் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோ சார் சொல்லுக்கு முன்னாடி என்னப்பா அப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அப்புறம் எங்க வர அப்ப நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்னு சார் எப்படி சார் நான் இங்க வந்து பயந்தப்பா அப்படின்ட்டாரு அவரு. அப்பதான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. அதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளோ அழகா வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். பிடிவி கணேஷ் சார் அவர் வந்துட்டு செஸ்ல நிறைய தடவை தோத்து போயிருக்காரு, சொன்னா திட்டுவார் அவரு. இன்னும் பண்ணியிருக்காரு, அதோட அதை பத்தி பேச தேவையில்ல, நமக்கு எதுக்கு இன்னும் பண்ணியிருக்காரு. அது ஜாலியா ஒரு ஹாப்பியா போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அண்ணா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அது சொல்லிட்டே போகலாம். அண்ட் என்னுடைய பிரதர் இன் லா சசி சார் அவர் வந்துட்டு இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இங்க எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய டீம் எல்லாருக்கும், என்னுடைய பிஆர்ஓ டீம்ல இருந்து எல்லாருக்கும், என்னுடைய மேக்கப் டீம், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்க எல்லாரால தான் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். பிரதர் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஐ திங்க் இன்னும் வரக்கூடிய ப்ரமோஷன் ஈவெண்ட்ஸ்ல வந்து நம்ம பேச போறோம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் எல்லாருமே வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க. பட் நம்மளோட ஆடியோ லான்ச்ல வந்து முக்கியமான ஒரு நேரத்துக்கான நேரம் வந்தாச்சு. நம்ம வந்து ஆடியோ லான்ச்